ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம அந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளாக பார்த்துக்கலாம். புதினா, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், இஞ்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதையும் பச்சை மிளகாயை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம கீறிட்டு சேர்த்துக்கணுங்க, இல்லாட்டி டப்புன்னு வெடிக்கும். பச்சை மிளகாய் வதங்கினதையும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இஞ்சி வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கலாங்க. புதினா சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நெல்லிக்காயை அது உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 நெல்லிக்காங்க. இதையும் நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இது ஒரு அரை மூடிங்க, சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி இருக்கும் தேங்காய் திருவுனது. அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கிக்கலாம். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. இப்போ அதே கடாயை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணுங்க உளுந்தம்பருப்பு. இப்போ உளுந்தம்பருப்பு நம்ம வறுத்து எடுத்து கொட்டிட்டோம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினோன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. லெமன் ஒரு அரை லெமன்லையே அதுலேயுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டா புளிப்பு ஜாஸ்தியாயிரும். அரை லெமனில் பாதி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு நைஸாக அரைச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் நான் தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இட்லி, சாதம், தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.